வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் எதிர்க்கட்சிகளுடைய கருத்துக்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை நடத்துவதென்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய வகையில் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறார்கள். அது மிக மிக சரியானதும் நியாயமானதும் கூட. ஏனென்று சொன்னால் 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் சம்பந்தமான பணிகள் மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை வரை இருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்தில் அனைத்து கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் இடையில் 3 நாட்கள் சிறப்பு கூட்டம் என்று சொல்லுவது என்பதே இந்த தேர்தல் பணிகளை சீர்குலைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. இரண்டாவது, இப்போது மகளிர் இடஒதுக்கீட்டுக்காகத்தான் இத்தகைய கூட்டத்தை நாங்கள் தொகுதி மறுவரையறை செய்வதற்கான கூட்டத்தை நடத்துகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போது அவர்கள் 18ஆம் தேதிக்குள் இத்தகைய ஒரு சட்டத்தை நிறைவேற்றினாலும் 2029ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போதுதான் இது நடைமுறைக்கு வர இருக்கிறது. அப்படின்னா ஒரு 10-15 நாள் கழித்து இந்த கூட்டத்தை நடத்துவதனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. காங்கிரஸ், பிரதானமான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் அதை எதிர்க்கிறது. அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிற திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட எதிர்க்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட இடதுசாரிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஆனால் யார் சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் என்று இப்படி பிடிவாதமாக இருப்பது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதேச்சதிகார போக்கைத்தான் வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது, இவங்களுக்கு பெண்களுக்கு கட்டாயம் இடஒதுக்கீடு கொடுத்துத்தான் தீர வேண்டும் என்று அக்கறை உள்ள கட்சியெல்லாம் பிஜேபி கிடையாது. இதை இப்படி ஒரு சட்டத்தை ஏற்றுவதன் மூலமாக இந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் ஏதாவது ஆதாயம் பெற முடியுமா? பெண்களுடைய சிறு பகுதி வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக திருப்ப முடியுமா என்கிற சுயநல நோக்கோடு தான் இந்த நடவடிக்கை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்களே தவிர பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கிற அக்கறையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னு சொன்னால், பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குகிற சட்டம் என்பது 2023 செப்டம்பர் மாதமே நிறைவேற்றப்பட்டு விட்டது. அப்படி அமலாக்கணும்னா ஏற்கனவே 23, 24, 25 இப்பெல்லாம் அனுமதிச்சிருந்தா இந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் கூட அவங்க நடைமுறைக்கு வந்திருக்கும். அதனால அவங்களுக்கு நோக்கம்லாம் அப்போ 2023 சட்டம் இயற்றப்பட்டதனுடைய நோக்கம் 24 நாடாளுமன்ற தேர்தலில் ஆதாயம் அடைய வேண்டும். இப்போது தொகுதி மறுவரை என்று ஒரு சட்டத்தை ஏற்றுவது என்பது இப்போது நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல்களில் ஆதாயம் அடைய வேண்டும். ஆகவே எது செய்தாலும் அவங்க ஆதாயம் கருதிதான் செய்வார்களே தவிர பொதுவாக மக்களுடைய நலன், மகளிருடைய நலன் என்கிற முறையிலெல்லாம் செயல்படக்கூடிய கூட்டம் அல்ல அந்த கூட்டம். ஆகவே 16ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிற அந்த சிறப்பு கூட்டம் என்பது ரத்து செய்யப்பட வேண்டும். அனைத்து கட்சிகளுடைய ஆலோசனையை பெற வேண்டும். மூன்றாவது, நாடு முழுவதும் தொகுதி மறுவரை என்கிற போது மாநில அரசாங்கங்களை கலந்து ஆலோசிக்காமல் மத்திய அரசாங்கம் தானடித்த மூப்பாக செயல்படுவது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இப்போது தமிழ்நாட்டில் தொகுதி மறுவரையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளுடைய கூட்டத்தை நடத்தி அதனுடைய ஆலோசனைகளை பெற வேண்டும். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆலோசனைகளை பெற்றுத்தான் இறுதியாக மத்திய அரசாங்கம் முடிவுக்கு வர வேண்டுமே தவிர அவர்களாக ஒரு முடிவை எடுத்துவிட்டு இதை ஏற்க வேண்டும் என்று மாநிலங்களை கட்டாயப்படுத்துவது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஆகவே அந்த அடிப்படையில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மத்திய அரசுக்கு தன்னுடைய வலிமையான கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த முதலமைச்சருடைய அந்த கருத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வழிமொழிகிறேன்.